Taste the Daily. நீலகிரியில் விவசாயியின் 6 ஆடுகளை சிறுத்தை புலி வேட்டையாடி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கருக்காப்பாளி பகுதியில் வசிக்கும் ராமுன்னி என்பவர் ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டு வருகிறார். இவரது வீட்டின் அருகே கொட்டகையில் ஆடுகள் கட்டியிருந்த நிலையில் கொட்டகையை உடைத்து உள்ளே சென்ற சிறுத்தை 6 ஆடுகளை கொன்று வேட்டையாடியது. ஒரே வீட்டில் இருந்த 6 ஆடுகளையும் சிறுத்தை வேட்டையாடியது அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூரில் தனியார் மருத்துவமனையில் வெடிகுண்டு இருப்பதாக வந்த தகவலை அடுத்து அங்கு திடீரென சோதனை நடைபெற்றதால் நோயாளிகள் பதற்றமடைந்தனர். கடலூர் இம்பீரியல் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வெடிகுண்டு இருப்பதாக தொலைபேசி அழைப்பு வந்ததால் திருப்பாதி புலியூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மருத்துவமனையில் சோதனை மேற்கொண்டதால் நோயாளிகள் பதற்றமடைந்தனர். இந்நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் வெடிகுண்டு வெடிப்பொருட்கள் ஏதும் இல்லை எனவும் இது வெறும் புரளி என்பதும் உறுதி செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் செல்லும் சாலையில் உள்ள மின்கம்பத்தின் மீது திமுக பிரமுகரின் லாரி மோதியதில் மின்கம்பம் உடைந்தது. கோயிலில் நடைபெற்று வரும் பெருந்திட்ட வளாக பணிகளுக்கு பணம் படைத்த திமுக பிரமுகர்களுக்கு மட்டுமே பணி ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திமுக பிரமுகரின் கனரக லாரி அதிவேகமாக வந்தபோது மின்கம்பத்தின் மீது ஓட்டுநரின் அலட்சியம் காரணமாக திடீரென மோதியது. இந்த விபத்து காரணமாக மின்கம்பிகள் அறுந்து கீழே விழுந்தது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே அரசு பேருந்து மோதி உயிரிழந்த கால்பந்தாட்ட வீரர்களின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தரங்கம்பாடி அருகே எடுத்துக்கட்டி கிராமத்தைச் சேர்ந்த அண்ணன் தங்கைகளான விஷந்த் ராஜ், பியூலா ஆன்சி ஆகியோர் மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வாகி பயிற்சிக்காக காட்டுச்சேரி மைதானத்திற்கு சென்றபோது விபத்தில் சிக்கி விஷந்த் ராஜ், பியூலா ஆன்சி ஆகிய இருவர் உயிரிழந்தனர். படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வரும் பியூலா ஆன்சியின் சிகிச்சைக்கு உதவிடக் கோரி ஸ்டாலின் அரசு உரிய இழப்பீடு வழங்கிட வலியுறுத்தியுள்ளனர். உயிரோடு தப்பித்திருக்கிற இன்னொரு பெண் ஃபியூலா ஆன்சின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு சிறப்பு மருத்துவ சிகிச்சை கொடுத்து அவர்களை அந்த பயிற்சியில் பங்கேற்க வைக்கணும். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு ஒரு நிதி உதவி வழங்க வேண்டும் என்பதற்காக அந்த உறவினர்கள், அந்த கிராமத்தை சார்ந்திருக்கிற முக்கியஸ்தர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களிடத்திலே மனு கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம்.